ஹாய், வெல்கம் பேக் டு பங்க் அண்ட் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டஸ்கி ரோஸ். இன்னைக்கு நம்ம சுகாவோட ஒன் ஷாட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ள போகலாம். ஜின்க்கு இன்னும் ஒன் ஷாட் போடல. நான் ஜின்க்கு ஒன் ஷாட்டாக தான் எழுதுனேன். ஆனால் அது டெவலப் பண்ணவும் அது பெரிய ஒரு எஃப்எஃப்ஆ கிரியேட் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இதை நம்ம எஃப்எஃப்ஆ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை எஃப்எஃப்ஆ மாற்றிட்டேன். ஸோ ஜின்னோட ஒன் ஷாட் நான் இடையில எப்பயாச்சும் போடுறேன், ஓகேவா? வாங்க ட்ரீம்குள்ள பிள்ளை. நீங்களும் சுகாவும் பக்கத்து வீடு. உங்க அப்பா இதுல டீச்சர். சுகா இப்போ ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 5 இயர்ஸ் ஆச்சு. 5 இயர்ஸ் கழிச்சு இப்பதான் லீவுக்கு அவர் ஊருக்கு வராரு. அம்மா, இப்ப என்னம்மா மேரேஜ்க்கு அவசரம்? என்ன அவசரமா? டேய், உனக்கு என்னடா வயசாச்சு? அதுக்காக தான் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அப்படியா? ஆமா. அப்போ நீ இனிமே எஸ்கே போக வேண்டாம். ஏமா? ஆமாடா, போக கூடாது. நீ போயிட்டு 5 வருஷம் கழிச்சு வர. அப்புறம் உனக்கு யாரும் வேணாமா? எனக்கு தான் நீ அப்பாலாம் இருக்கீங்கல்ல. நாங்க இருக்கோம்டா. ஆனா நாங்களே உன்னை எப்ப பாக்குறோம்? 5 வருஷம் ஆச்சுடா சுகா உன்னை பார்த்து. அதுக்கு என்னம்மா இப்போ? இங்க பாரு, ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லனா நீ அங்க போவே வேண்டாம். மா, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? டேய், அங்க யாரையாச்சும் லவ் பண்றியாடா? டேய் சொல்றா, நமக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த நாடா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உனக்கு பிடிச்சா போதும். அம்மா, நான் யாரையும் லவ் பண்ணலம்மா. அப்புறம் ஏன்டா கல்யாணம் வேணான்னு சொல்ற? அம்மா, எனக்கு யார் பார்த்தும் அப்படி தோணல. யாராவது பார்த்து தோணணும்ல, இவங்க கூட வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு. இப்படியே பேசிட்டுடா, 98 வயசு ஆயிடும். அப்புறம் போய் பொண்ணு பாருன்னா நான் எங்க போய் பாக்குறது? ஐயோ, 98? அம்மா, உன் பையன் 99 வயசுல கூட 20 வயசு மாதிரிதான் இருப்பான். சுகா அம்மா கிச்சனுக்குள்ள போறாங்க. சுகா அவங்க அம்மா பின்னாடியே போயிட்டு இருக்கான். அம்மா, ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ்மா. இங்க பாரு சுகா, ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லைன்னா நீ எங்கேயுமே போக வேண்டாம், இங்க பேரு. சரியா? அம்மா கூடவே இரு. நீ கல்யாணம் பண்ணிக்க வேணடா, இப்படியே இரு, பிரச்சனையே கிடையாது. ஆனா நீ இங்கவே இருக்கணும். என்னம்மா, அதனோட ட்ரீம் ஜாப்மா. எனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதுடா. அதெல்லாம் தெரியாது. நான் சொன்னதுதான், அவ்வளவுதான். அத்த, அத்த. யாருமா அது? ஒன்னு அத்தன்னு சொல்றது? பக்கத்து வீட்டு பொண்ணுடா. யாரு? மிஸ் லியாண்டியோட பொண்ணா? உனக்கு அவள ஞாபகம் இருக்கா? அவங்க இன்னும் இங்கேயேவா இருக்காங்க? அத்த, அத்த. டேய், நான் போய் கேட்டு வரேன்டா, இல்லைன்னா அவ கத்திட்டே இருப்பா. போய் கேளு. என்னடி? அது அண்ணா வந்திருக்காங்கல்ல, அதுதான் அம்மா ஸ்வீட் செஞ்சு கொடுத்துச்சு. இந்தாங்க. என்ன ஸ்வீட்டு? மைசூர் பாத்த. வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். வாங்குறதா? ஆஹாஹா, என் கையில இருந்து சொன்னேன். அம்மா அண்ணாக்காக ஸ்பெஷலா செஞ்சாங்க. அப்ப அவங்களும் வாங்கி சாப்பிட்டு பாக்குறாங்க. சூப்பரா இருக்குடி. அண்ணாக்கு கொடுத்துருங்க. சரி. நீங்க கிளம்பாம அங்கவே நிக்கிறீங்க, என்னடி ஆச்சு? அது அத்தை. என்னடி அத்தை? அது என்னடி தயங்குற? அது நான் அன்னைக்கும் ஒரு டிஃபன் பாக்ஸ்ல போட்டு கொடுத்தேன். நீங்க இன்னும் அதுவே கொடுக்கல. அதுதான் டிஃபன் பாக்ஸ். சரியான ஆளுங்கடி நீங்க. அப்படியே ஆத்தா மாதிரியே இருக்கா. சரி, இங்கவே இரு, நான் வரேன் அப்படின்னு அவங்களும் கிச்சனுக்குள்ள போறாங்க. அப்போதான் சுகா கிச்சன் விட்டு வெளியே வரான். நீங்க சுகாவை பார்த்த உடனே தலையை கீழே குனிஞ்சுக்கிறீங்க. மெரூன் பார்டர்ல எல்லோ கலர் ஸ்கர்ட், மெரூன் கலர் பிளவுஸ், மெரூன் கலர் தாவணி, ரெட்டை ஜடை போட்டுட்டு நின்னுட்டு இருக்கீங்க. ஏய், சொல்லுங்க அண்ணா. அண்ணாவா? அது எப்படிடி? என் அம்மா உனக்கு அத்தா, நான் உனக்கு அண்ணாவா? அப்படி கூப்பிடக்கூடாது, சரியா? நீங்க என்னை விட பெரிய பையன் தானே, அப்ப நான் உங்களை அண்ணான் தானே கூப்பிடணும். சரிடி குட்டி சாத்தான். நானா? ஆமா, குட்டியா தானே இருக்க, அப்ப நீ குட்டி சாத்தான் தான். அப்படிலாம் கூப்பிடாதீங்க. அப்படிதாண்டி கூப்பிடுவேன். கழுத்து வலிக்க போகுதுடி. டிடி சொல்லாதீங்க.
சரி சரி, கழுத்து வலிக்க போகுது, ஏன் கீழவே பாத்துட்டு இருக்க? இல்ல இல்ல, எனக்குலாம் வலிக்காதண்ணா. அம்மா பாரு, வேணா அண்ணா அண்ணா சொல்லிட்டு இருக்கா. அப்படிதான் நான் சொல்லுவேன். உங்க அம்மா கிட்ட இல்ல, நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜு கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இதுதான், நான் இப்படிதான் சொல்லுவேன். சரிடி கேடி, ஒரு நாள் மாட்டாமல போயிடுவேன், அன்னைக்கு பாத்துக்கிறேன். சுகா அம்மாவும் வெளியே வராங்க. இந்தாடி. என்னத்த வெயிட்டா இருக்கு? காலை டிஃபன் பாக்ஸ் கொடுக்க கூடாதுல்ல, அதான் பிரியாணி செஞ்சோம், போட்டு கொடுத்தேன். அம்மா அவன் என்ன அண்ணான்னு சொல்றா, அவளுக்கெல்லாம் கொடுக்காத. டேய், அவ உன்னை விட சின்ன பொண்ணு, அப்ப அப்படித்தானே கூப்பிடுவா. நீயுமா? இப்போ என்ன, நான் உங்களை அண்ணான்னு சொல்லக்கூடாது அவ்வளவுதானே? சரிடா சுகா, நான் போயிட்டு வரேன் சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரும்புறீங்க. சுகா உங்களோட ஜடைய பிடிச்சு இழுக்கிறான், நீங்க அவன் கையிலேயே போய் லேண்ட் ஆகுறீங்க. சுகா இப்போதான் உங்க ஃபேஸ பாக்குறான், நீங்களும் சுகாவை பார்த்துட்டு இருக்கீங்க. few minutes அப்படியே freeze, feel the moment. டேய் என்னடா பண்ற, அவளை விடுடா. ஆமாண்ணா, நீங்களும் ஓடிடுறீங்க. ஏமா இது நம்ம ஒயனா? ஏன்டா பேக்கு மாதிரி இருந்தா அப்படியே இருப்பாங்களா? அவ இப்ப காலேஜ் படிக்கிறாள்ல, அப்ப கொஞ்சம் டெவலப் ஆக தானே செய்வா. காலேஜ் படிக்கிறாளா? ஆமா. காலேஜா? வாடா சாப்பிடலாம். சுகாவும் சாப்பிட்டு வெளியே வரான். நீங்க ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கீங்க, சின்ன சின்ன பசங்க கூட. ஓய். சுகாவை பார்த்த உடனே ஹெட் டவுன் பண்ணிக்கிறீங்க. என்ன பார்த்த உடனே ஹெட் டவுன் பண்ணிக்கிற? அது அப்படிதான், வயசு பொண்ணுங்க உங்களை மாதிரி பசங்களெல்லாம் பார்க்க மாட்டோம். என்ன மாதிரி பசங்கன்னா கல்யாண வயசுல இருக்க பையன். ஓ அப்போ பயம். பயம்னு சொல்லுவயன். பயமா? எனக்கு எதுக்கு? லவ் வந்துடும்னுதான். ஐயோ, அப்படியே லவ் வந்துட்டாலும். வயன், அம்மா வரேமா. நீங்களும் ஏதோ சொல்லாம ஓடிடுறீங்க. போயிட்டா. இப்போ அவன் பெட்ல படுத்துட்டு இருக்கான். டேய் சுகா, வயன் என்னடா இப்படி இருக்கா? முன்னால பேக்கு மாதிரி இருந்தா, இப்போ ஏஞ்சல் மாதிரி ஆயிட்டா. அதுவும் அந்த ஆஃப் சாரிக்கும் ரெட்டை ஜடைக்கும் சாமி கொல்றாடா யப்பா. அவனால தூங்கவே முடியல, நைட்டு ஃபுல்லா திரும்பி திரும்பி படுத்துட்டு இருக்கான். சுகா டேய் எந்திரிடா. என்னமா ஆச்சு? பக்கத்துல இருக்க சொசைட்டில போய் பால் வாங்கிட்டு வந்துட்டியா? ஏமா இப்படி பண்ற? எனக்கே டயர்டா இருக்கு. அத்தை சீக்கிரம் வாங்க அத்தை. இருடி. யாருமா? வாயனா? டெய்லியும் நானும் அவ்வளவு தாண்டா போய் பால் வாங்கிட்டு வருவோம். இன்னைக்கு உங்க அப்பா நேரத்துல போறாராமா. சரி அதான் நான் வீட்டு வேலையை ஏதாவது செய்யலான்னு பார்த்தேன், நீ போல. சரி நான் தான் போகணும், போ நான் போறேன். அம்மா அம்மா, நீ இவ்வளோ கஷ்டமா போறக்கு நானே போயிட்டு வரட்டா? போட, உனக்கு தான் டயர்டா இருக்குன்னு. இல்ல இல்லம்மா, இல்ல இல்ல, நீ இவ்வளோ கஷ்டமெல்லாம் போவானா, நானே போயிட்டு வரேன். நிஜமாவா? இதுல என்னமா இருக்கு, கூட நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சுகாவும் எழுந்து தலையெல்லாம் சரி பண்ணிட்டு வெளியே வரான். ஹாய் வயன். ஹாய்னா. அண்ணா சொல்லாதடி. அப்படிதான் சொல்லுவேன் வயான். நீங்களும் சுகாவும் பால் சொசைட்டி கிட்டே போயிருப்பீங்க. அண்ணா எனக்கு 1 லிட்டர் பால். அண்ணா எனக்கு 1/4 லிட்டர். அப்புறம் ஒரு பால் கோவா. ஏ வயன், நாங்க 3 பேர் தாண்டி, எங்களுக்கே 1/4 லிட்டர் பத்தாது. உங்க வீட்டுல 6 பேர் இல்ல? ஆமா 6 பேர் தான். அண்ணா தாத்தா பாட்டி டீ குடிக்க மாட்டாங்க, வரட்டி தான் சாப்பிடுவாங்க. அப்புறம் அப்பா அம்மா தான் குடிப்பாங்க, தங்கச்சி பால் தான் குடிப்பா. அப்போ நான் காஃபி குடிப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் 1 போடணும்ல. 4 பேர். அப்படியே பார்த்தாலும் நீங்க 4 பேர் இல்ல? ஆமா. அப்புறம் எப்படி 1/4 லிட்டர் பத்தும்? அதெல்லாம் பத்தும். எப்படிடி? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. அப்ப அந்த அண்ணாவும் கொண்டு வந்து குடுக்குறாங்க. பால்கோவா சாப்பிடுறீங்களா அண்ணா? எனக்கு வேண்டாம். ஏய் பாவி,
அப்போ 6 லிட்டர் பால் வாங்க கொடுத்த காசுல தான் நீ பால் கோவா வாங்கிட்ட. அதெல்லாம் சொல்லக்கூடாது சுகா, சரியா? வயன் சொல்லுங்க. இது நல்லா இருக்கே. எது? நீ என்ன சொல்றது? சரிதான். என்னது வயன்? ஒன்னும் இல்ல. சரி, ஓகே. இப்போ 1/4 லிட்டர் தானே வாங்கினேன். ஆமா. வீட்டுல கேட்டா என்ன சொல்லுவ? கண்டுபிடிச்சாதானே கேட்பாங்க. அளவு கம்மியா இருக்கும் லேடி. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன் என்ன பண்ண போற? அட வாங்க சுகா அப்படின்னு நீங்களும் கூட்டிட்டு போறீங்க. என்ன பண்ண போற வயன்? வாங்க. அத்தை, அத்தை. என்னடி? கொஞ்சம் தண்ணி தாத்த. எவ்வளவு தூரம் நடந்து வந்துட்ட, உன்னால 2 எட்டு எடுத்து வைக்க முடியலையா? என்ன நீங்க தவச்சு வாய்க்கு தண்ணி கூட தர மாட்டீங்களா? உள்ள போய் மோந்து குடிடி, ஓவரா பண்ணுவா. சரிதா அப்படின்னு நீங்களும் கிச்சனுக்குள்ள போறீங்க. ஒரு டம்ளர் எடுத்து பார்த்துட்டு, இது 1/4 லிட்டர் வருமா வராதா? இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மோந்து நீங்க உங்க பால்குள்ள ஊத்துறீங்க. அடி பாவி, சும்மா இருங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? தப்பு பண்ணிட்டும் அதை சமாளிக்கணும்ல. எப்படித்தானோ, அதெல்லாம் அப்படித்தாங்க. நீங்க சுகாவை இடிச்சிட்டு போறீங்க. ஏய் பாத்து போடி. நீங்க டேர்ன் பண்ணி சுகாவை பாக்குறீங்க. போடா அப்படின்னு ஓடிடுறீங்க. சுகா உங்க பின்னாடியே துரத்திட்டு ஓடி வரான். நீங்க டக்குன்னு கிச்சனுக்குள்ள ஓடிப்பீங்க. உங்க அம்மா கிட்ட போய் சுகா நிக்கிறான். அத்தா, இப்பதான் வீடு தெரிஞ்சிச்சா உனக்கு? இல்லத்த, நேத்து தானே வந்தேன், அதான். சரி சரி, வா. முதல் தடவை வந்திருக்க, உட்காரு. ஏன் வயன்? என்னம்மா? தம்பிக்கு டீ கொண்டு வா. டீ போட்டு கொடுத்துட்டு போடி. போமா, நான் கோல வர போடணும் அப்படின்னு நீங்களும் குளிக்க போறீங்க. சுகாவை பார்த்து சிரிச்சுட்டே, தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா, கொண்டு வரேன். அத்தை, பரவாயில்லத்த, நான் கிளம்புறேன். இருப்பா, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கல, ஏதோ டீ குடிச்சிட்டு தான் போறேன் அப்படின்னு அவனை உட்கார வச்சுட்டு உங்க அம்மாவும் போய் டீ போட்டுட்டு இருக்காங்க. இந்தா பொடிப்பா. அத்தை, மாமா எங்க? அவரு உள்ளதான் நோட் தேடிட்டு இருக்காருப்பா. ஏங்க ஏங்க? ஐயோ அத்தை, பரவாயில்லத்த. என்னடி உனக்கு பிரச்சனைப்பா? சுகா வந்திருக்காரு. சுகா, எப்படா வந்த? நேத்துதான் மாமா வந்தேன். சுகா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? என்னது மாமா? 2019 அட்டெண்டன்ஸ் வேணும்டா, கண்டுபிடிக்கணும். வாங்க மாமா, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சுகாவும் அந்த ரூம்குள்ள போறான். அங்க பார்த்தா சுகாக்கு செம்ம ஷாக். பிகாஸ் அந்த ரூம் ஃபுல்லாவே புக்கு, நோட்ஸ், கைடு அந்த மாதிரிதான் இருக்கு. என்ன மாமா இது? இதுல நிறைய புக்கு, கைடெல்லாம் இருக்குடா. இதுலதான் கண்டுபிடிக்கணும். எப்படி இருக்கும்? அவரும் அடையாளம் எல்லாம் சொல்றாரு. அதை வச்சு சுகா தேடிட்டு இருக்கான். அப்போ சுகா தலை மேல ஒரு நோட் விழுகுது. சுகா அவன் தலையை தேய்ச்சிட்டே அந்த புக்கு ஓபன் பண்றான். அந்த டைம்ல உங்க அப்பா, டேய் சுகா, நோட் அட்டெண்டன்ஸ் கிடைச்சிருச்சு. தேங்க்ஸ் சுகா. பரவாயில்ல மாமா, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு எழுந்து கிளம்புறான். சாப்பிட்டு போடா. இல்ல மாமா, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு அவன் நோட் தூக்கிட்டு வெளியே ஓடி வரான். அப்போ நீங்க குளிச்சுட்டு வெளியே வரீங்க. டார்க் ப்ளூ பார்டர் வச்ச லைட் ப்ளூ கலர் ஸ்கர்ட், தாவணி, ப்ளூ கலர் பிளவுஸ்ன்னு தலையில துண்டு கட்டிட்டு அப்படியே அழகா நடந்து வரீங்க. வந்த வேகத்துல சுகா உங்க மேலேயே இடிக்கிறான். நீங்க அந்த ஃபோர்ஸ்ல கீழே போய் விழுகுறீங்க. சுகா உங்க மேல விழுகுறான். பார்த்து போக மாட்டீங்களா? நான் வேணும்னு வந்து விழுகலடி, நீதான் இடையில வந்துட்ட. சரி முதல்ல எந்திரிங்க. சுகாவும் எந்திரிக்க போறான். டேய் என்னடா பண்ற அப்படின்னு உங்க அப்பா வாய்ஸ் கேட்டதும் சுகா திரும்ப ஸ்லிப் ஆகி உங்க மேலவே விழுகிறான். எந்திரிடா முதல்ல அப்படின்னு உங்க அப்பா கையை பிடிச்சு சுகாவை தூக்கி விடுறாரு. மாமா, நான் வேணும்னு விழுகல, ஸ்லிப் ஆகிதான் விழுந்துட்டேன். சரி மாமா, நான் கிளம்புறேன். சுகாவும் ஓடிடுறான்.
அப்பதான் நீங்க அவன் கையில இருக்க நோட்டை பாத்திருப்பீங்க. ஏய் ஏய் நீங்க சுகா பின்னாடியே ஓடுறீங்க. சுகா டக்குன்னு அவன் ரூம்ல போய் டோர் லாக் பண்ணிக்கிறான். இங்க பாருங்க, ஓபன் பண்ணுங்க, டோரை ஓபன் பண்ணுங்க அண்ணா. அதெல்லாம் முடியாது வயன். இது எப்படி உனக்கு கிடைச்சிச்சு? எங்கிருந்து எடுத்த நீ? அது உங்க அப்பா அட்டென்ஸ் தேட சொன்னாரா, அப்போ அந்த ரூம்குள்ள இருந்து கிடைச்சிச்சு. இதுல என்ன வயன் இருக்கு? ஏதோ உன்னோட பரம ரகசியம்ல எழுதி வச்சிருக்க. சுகா அதெல்லாம் படிக்காதீங்க ப்ளீஸ் 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 சுகா ப்ளீஸ் டோர் ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சுகா ப்ளீஸ் ஓபன் பண்ணு சுகா. இதுவரை என்ன எப்படி கூப்பிட்டு இருந்த? அண்ணா அண்ணா சொன்னல. சரி அண்ணா டோர் ஓபன் பண்ணுங்க. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நீ சுகானே சொல்லு பரவாயில்ல. ஐயோ இப்ப நான் என்ன கூப்பிட்டா என்ன? நீங்க இப்ப டோர் ஓபன் பண்ணுங்க சுகா ப்ளீஸ் டோர் ஓபன் பண்ணு. சுகா டோர் ஓபன் பண்ணவே இல்ல. என்னாச்சு வயன், ஏன் காலையில கத்திட்டு இருக்க? மாமா சுகா டோர் ஓபன் பண்ண மாட்டேங்கிறான். டேய் சுகா டோர் ஓபன் பண்றான், உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வரேன்பா அப்படின்னு அவனும் டோர் ஓபன் பண்றான். என்னப்பா ஆச்சு? அது வயன் ஏதோ பதட்டமா பேசினா, நீ வேற டோர் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா அதான் பயந்துட்டேன்டா. அவ லூசுப்பா அப்படின்னு திரும்பி பாக்குறான். நீங்க சுகா ரூமவே தலைகீழா திருப்பிட்டு இருக்கீங்க. அவ என்னடா பண்றா? நான் தான் சொன்னேன்ல அவ லூசுன்னு, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா போக வரைக்கும் சுகா நின்று பாத்துட்டு இருக்கான். அவங்க அம்மாவை திரும்பி பாக்குறான். அவங்க சீரியஸா சீரியல் பாத்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு உள்ள வந்து ரூம் டோரை க்ளோஸ் பண்றான். பயன் இருங்க சுகா. பயன் சுகா என்ன பண்ற? என்னோட நோட் எங்க? அது நான் அந்த நோட்டை பத்தி அப்புறம் பேசலாம் வயன். நான் உனக்கு யாரு? என்ன பண்றீங்க? தள்ளுங்க நான் போகணும். என்கிட்ட ஏன் சொல்லல? என்ன சொல்லல? என்ன விடுங்க நான் போகணும். வயன் நில்லு, நான் உனக்கு யாரு? என்கிட்ட ஏன் நீ சொல்லவே இல்லை? இந்த கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்லு, நான் வழி விட்டுறேன். அது அது நீங்க எனக்கு பக்கத்து வீட்டு அண்ணா. நான் சொல்றதுக்கு ஒன்னும் இல்லை, அவ்வளவுதான். டோர் ஓபன் பண்ணுங்க. அவங்க ஹேண்ட்ஸை பிடிச்சு வால்ல பின் பண்றான். நான் உனக்கு யாரு? அண்ணா. நிஜமாவா? சத்தியமா? நிஜமாவா? நிஜமாதான். அப்புறம் ஏன் அந்த நோட்ல மாமான்னு போட்டிருந்துச்சு? அது அது சுகா அண்ணா, சுகா அண்ணா ப்ளீஸ் அண்ணா விட்டுறண்ணா. சுகா அண்ணாவா? அந்த நோட்ல ஏன் மாமான்னு எழுதிருந்துச்சுன்னு கேட்டேன். இப்ப நீ திரும்ப அண்ணா அண்ணான்னு சொன்னேன்னா நான் உன்னை விட மாட்டேன் வயன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அது சரி சொல்றேன், சொல்லு. கைய விடுங்க. இந்த பொசிஷன்ல சொல்லலாம் வயன். ஆஹா நீங்க கைய விடுங்க, நான் அப்பதான் சொல்லுவேன். மாட்டேன். அப்ப நான் சொல்ல மாட்டேன். சரி ஓகே, அப்ப இப்படி இரு. ஆஹா என்ன சொல்ல சொல்றீங்க? நான் அப்ப 9th படிச்சுட்டு இருந்தேன், வந்து சொல்ல முடியுமா நான் உங்களை லவ் பண்றேன்னு? சொல்ற வயசு வரும்போது நீங்க இங்க இல்ல, ஃபாரின் போயிட்டீங்க. நீங்க வரும்போது சிங்கிளாவா வருவீங்க? அங்க அவ்வளவு பொண்ணுங்க அழகா இருக்கும்போது அவங்களெல்லாம் தாண்டி நீங்க என்ன ஓகே பண்ணுவீங்களா? அதனாலதான் சொல்லல. நான் 9th படிக்கும் போது வந்து சொல்லியிருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? சின்ன பொண்ணு, சாதாரண அட்ராக்ஷன், வேலை பாரு அப்படின்னு சொல்லிருப்பீங்க. இப்போ சொன்னா நான் கமிட்டட் வயன், எனக்கு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவீங்க. அதனாலதான் சொல்லலையா? உண்மையை சொல்லணும்னா நான் யாரையும் லவ் பண்ணல வயன். இப்போ எதுக்கு இது என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படின்னு டோர் ஓபன் பண்ண போறீங்க. அப்போ என்ன மறந்துட்டியா? நீங்க சுகாவை திரும்பி பாக்குறீங்க. அது வந்து நான் அதுக்காகலாம் போல. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பையனும் ஒரு பொண்ணும் இப்படி தனியா இருக்க கூடாது. இருந்தா இந்த உலகம் தப்பா பேசும். ஸோ சீக்கிரம் கல்யாணம் பண்ற வழிய பாருங்கப்பா அப்படின்னு டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியே ஓடிடுறீங்க. பயன் ஏய் அம்மா ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க? அம்மா
கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டல. ஆமா. இப்ப பண்ணிக்கிறேம்மா. நீயாடா இது? ஆமா ஆமா, சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். நாளைக்கு இல்ல 2 நாளுக்குள்ள, இன்னைக்கே பண்ணா கூட ஓகே தான். என்னடா ஆச்சு உனக்கு? முன்னெல்லாம் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுவேன், இப்போ சீக்கிரம் பண்ணணும்னு சொல்ற. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேம்மா. யாருடா அந்த பொண்ணு? அது வேற யாரும் இல்லம்மா, நம்ம வயன்தான். வயனா? வயனமா நீ லவ் பண்ற? ஆமாம்மா. சுகா, நீ வயனதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீ கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம், நாளைக்கே கிளம்பு. அம்மா கிளம்புடா ஐஸ் கேக்கு. அவ்வளவுதான்டா. அப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டஸ்கீரோஸ். டாடா, பை பாய்.